அன்றைய க மூத்த தலைவராக இருந்த பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராஜர் கூட இந்த திட்டத்தை எதிர்த்தார். இப்போ இவ்வளவும் இருக்கும் பொழுது பாரம்பரிய இருக்கிற தொழில்களை ஏன் தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுக்கணுன்றது. அன்றைக்கு இருந்த ஒரு கல்வி தேவைன்றது வந்து ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருந்தாங்க. அது அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி பேசுறதுக்கு அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் நம்மோட இருந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். வணக்கம் சார். திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி 13,000 கோடியில் விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க, கைவினை கலைஞர் இவங்களாம் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிறமான புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம்னு என்னங்க சார்? இதை ஏன் தமிழ்நாடு அரசு முழுவதுமாக எதிர்க்குது? அதாவது பாரத பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 17 அவருடைய பிறந்த நாளும் அன்றைக்கி தான் வருது. பெரியார் அவருடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் ஒரே நாள் தான். அந்த நாள்லேருந்து இப்போது ஒரு வருஷம் இந்த திட்டம் அமல்படுத்த செய்யப்பட்டு விட்டது. அதே போலவே இது 2028 வரைக்குமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்திற்காக ஒரு 3000 4000 கோடி இப்படின்னு பிரித்து கடைசியாக இந்த திட்டத்திற்கு ஒரு 19 கோடி வரை அப்படின்ற மாதிரியாக 2028 வரைக்கும் இது பிரித்து இதனுடைய கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டம் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு விட்டது. இது 2வது ஆண்டு. இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிற தொகை தான் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 5000 கோடி, 4800 சில கோடிகளே அதில் வந்து கணக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை அமல்படுத்த நாங்கள் தயக்கம் அவங்க காட்டுறாங்க. நாங்கள் அப்படியே அமல்படுத்த மாட்டோம், நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு அதை ஆராய்ச்சி செய்து, ஏன்னா இது வந்து ஒரு குலக்கல்வி திட்டத்தை வலியுறுத்துவது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த மாதிரி அவர்கள் நினைப்பதற்கு ஒரு காரணங்களும் இருக்குது. என்னென்னா, முன்னாள் முதல்வர் அமரர் ராஜாஜி அவர்களால் அந்த குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது வந்து அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து அந்த குடும்பத்தை தொழில் செய்தவர்களை அவர்களே திருப்பி செய்வதற்கான வாய்ப்பு இருந்ததை மிக கடுமையாக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய திமுக எல்லாம் எதிர்த்தாங்க. உட்கட்சியிலேயே எதிர்ப்பு வந்தது. காங்கிரஸே அவர் எதிர்த்தாங்க. காங்கிரஸோடு அவர் கேட்காம இந்த விஷயத்தை வந்து அமல்படுத்தினார்னு அன்றைய மூத்த தலைவராக இருந்த பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராஜர் கூட இந்த திட்டத்தை எதிர்த்தார். இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்தில் ஒரு 18 ஒரு கைவினை கலைஞர்கள், அந்த கலைஞர்களுக்கான ஒரு தொகை ஒரு 3 லட்சம் சொல்கிறாங்க. 5% இன்ட்ரெஸ்ட்டோட 8% வந்து அவங்க வந்து ஒரு சப்சிடரி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு 1 லட்சம், அப்புறமா ஒரு 2 லட்சம், இதை வந்து மாதாந்திரம் அவங்க பிரித்து கட்டலான்னு. இப்போ இங்கே தான் என்ன, ஒரு தமிழ்நாடு மாதிரியான இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விஷயங்கள், அதுவும் ஜாதிய கட்டுமானங்கள் தொடர்ந்து விடக்கூடாது அப்படின்ற துவக்க புள்ளி வந்து தமிழ்நாடு தான். இப்போ இவங்க வந்து இது மறுபடியும் அவங்களே செய்ய வைக்கிறாங்களே. இப்போ ஒரு சலவை தொழிலாளி, ஒரு முடி திருத்தம் செய்வோர், இல்லை பொம்மை செய்வோர், இப்போது மீன்பிடி தொழில் செய்பவர்கள், 18 வகையான தொழில்களை வந்து செய்பவர்களுக்கு இந்த தொகையை வந்து கொடுப்பதா சொல்கிறாங்க. இதில் மீண்டும் இதில் ஒரு அவர்களை செய்கிறதையே திருப்பி செய்கிற வைக்கிறாங்க. அவங்க மறுபடியும் இந்த ஒரு 3 லட்சம் தொகை வந்து சில நேரங்களில் சில தொழில்களை எதுக்குமே ஆகாது. மீன்பிடி வலைகள் ஆகட்டும், சில பொம்மை செய்பவர்கள், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இந்த தொகையுமே தேவைப்படாது. அவங்களாம் இன்றைக்கி வந்து ஒரு கடை வைப்பதற்கு தான் இந்த பொருள்லாம் தேவைப்படுது. ஒரு கடை வச்சு போயிட்டாலே அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான தொகைகள், இன்றைக்கி மெஷினரிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை விட பெரிய தொகைகள்லாம் தேவைப்படும். இப்போது எம்எஸ்எம்இ இருக்குது, இந்த சிறு குறு மற்றும் வந்து ஒரு மத்திய நடுத்தர தொழில்கள்ன்ற வகையில் பிரிப்பாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்னு. இப்போ இதுக்குன்னு ஒரு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து வித்தவுட் கொலட்ரால்னு சொல்லுவாங்க. அதே போல் பிஎம்னுடைய ஜெனரேஷன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு செய்வதற்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி 10,000 20,000 பாதசார தொழில்களுக்கெல்லாம் பிஎம்னுடைய டைரக்ட் ஸ்கீம் இருக்குது. சேவா நிதி அப்படின்ற பிஎம் சேவா நிதின்னு மாதிரி அது பொருள்பட அந்த ஸ்கீம், அதுக்கும் வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரியான நிறைய முத்ரா லோன் இருக்குது. முத்ரா லோன்லேயும் வந்து மானியத்தோடு கூடிய கடனை வழங்குறாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் அப், ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணால் அந்த ஸ்டார்ட் அப் பண்ண
பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அந்த ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு முத்ரா லோன் கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளவும் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 18 தொழில்களை பாரம்பரிய இருக்கிற தொழில்களை ஏன் தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுக்கணுன்றது அரசாங்கத்தினுடைய சந்தேகம். சில நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொகையை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி, அப்படின்னு இப்போ கூட இந்த நம்ம நினைக்கலாம். மத்திய அரசு தர தொகையை வச்சு குலத்தொழில் மட்டும்தான் பண்ண முடியுமா? அவங்க பண்ண தொழிலே தான் பண்ண முடியுமா? வேற தொழில் அது எதுவும் இல்லை, இந்த இது பண்ண ஸ்கீம் முடியாதா? பொறுத்த மட்டும் கட்டுப்பாடு என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 2 தலைமுறைகளாக, இது ஒரு 3வது தலைமுறையாக இந்த ஊரில் இந்த கிராமத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஓட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது சில நேரம் ஆர்ஐ தாசில்தார் வரைக்கும் வாங்கணும். இதுதான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பணி. இந்த இடத்த, இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடத்த தமிழ்நாடு அரசு செய்வதற்கு தயங்குது. இது ஒன்று தான். ஏன்னா அது டைரக்ட் போர்ட்டல். நீங்கள் வந்து இப்போ இந்தியா முழுக்க ஏற்கனவே அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறதாக சில புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க வந்து நாங்கள் இதை அமல்படுத்த விட மாட்டோம்னு ஒரு மத்திய அரசு அதுவும் டைரக்ட் போர்ட்டலில் கொண்டு வர விஷயத்த நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம்னு சொல்கிறது. இந்த ஒரு விஷயம், இந்த சர்டிஃபிகேஷன்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவங்க வந்து இந்த வில்லேஜில் ஒரு 10 வருடமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க, 20 வருஷமாக செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு விஓவுக்கு கொடுக்கறதுக்கு, அப்போது ஒரு பாரம்பரியமாக ஒரு அடுத்தடுத்த தலைமுறையை இதே தொழிலை செய்ய வைக்கிறதுக்கு நாங்கள் தூண்டுதலாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு செய்வதற்கு தயங்குகிறது. இதுதான் இங்கே ஒரு ஒரு அடிப்படை பிரச்சனையே. இது வந்து எப்படி நாங்கள் இப்போ இதே குலக்கல்வி திட்டம் மாதிரியே இது ரிப்பீட் ஆகுதுன்னு. ஆனால் மத்திய அரசு இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பணம் ஒதுக்குது. அந்த பணம் அந்த தொழிலுக்கு தேவையாக இருக்கிறதா? அந்த 7 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எப்படி நீங்கள் செலவு செய்யணும்? அது நேராக சில பொருட்களினுடைய மானியம்னா மானியத்தோடு கூடன்னா நேரடியாக நம்ம ஒரு பொருள், அதுக்கு மூலப்பொருள் தேவைப்படுது அல்லது தேவையான கருவிகள் தேவைப்படுதுன்னா நேரடியாக அங்கே தான் பணம் போகும். அது நேரடியாக எப்பயுமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட பயனாளருக்கு நேரடியாக வராது. அவருடைய வங்கி கணக்குக்கு கூட அந்த சம்மந்தப்பட்ட வியாபார ஸ்தலத்துக்கு தான் அது போய் சேரும். இப்படி இருக்கும் பொழுது இதை தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டு அதில் இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லுது. ஒருவேளை மத்திய அரசு இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு அவங்க அப்ளை பண்ணல, அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து பணத்தை வாங்கி கொடுப்பதற்கு மக்களுக்கு அக்கறை இல்லை, அதனால் நாங்கள் அதர் ஸ்டேட்ஸுக்கு போயிடுறோன்னு சாதாரணமாக கொண்டு போயிடலாம். ஏன்னா மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை வந்து உண்மையாலுமே ஒரு தேவை இருப்பவர்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கலாம். இதில் வந்து சர்டிஃபிகேட் தரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்ப்பதன் மூலயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பயனாளர்கள் வந்து இதற்கு வந்து பயன்படுத்த முடியாமல் போகுதுன்னு மத்திய அரசும் பின்னால் பழியப்படும். ஏற்கனவே இந்த எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் அவங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தினா தான் பணம் தரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு 2-3 கோடி ரூபா பெண்டிங் இருக்குது. வேறு வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசு அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதிர்ப்பது சரி. இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு விரைந்து முடிவெடுத்து ஒரு நல்ல ஒரு இது மாதிரி உண்மையாலுமே தேவை இருப்பவர்களுக்கு பயன் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு தான் ஒரு பொதுப்படையான ஒரு பார்வையாக சொல்ல முடியும். சார், இப்போ குலக்கல்விக்கு விஸ்வகர்மா திட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது என்ன, ஏதோ சம்பந்தம் எதுவும் இருக்குங்களா? இல்லை, இப்போது தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய தயக்கமே அதுதான். இப்போ குலக்கல்வி அப்படின்றது வந்து அவர் முன்னாள் முதல்வர் சென்னை மாகாணத்தினுடைய பிரசிடென்சியாக இருந்த பொழுது அவர் 37-39 அவர் முதலமைச்சராக இருந்தார். 52லேருந்து 1952லேருந்து 54 வரைக்கும் கரெக்டாக 2 வருஷம். ஒரு ஏப்ரல் மாதம் 1952லேருந்து ஏப்ரல் 1954 வரைக்கும் சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த குலக்கல்வி திட்டம்ன்ற பிரயோகம் வந்துச்சு. ஆனால் PS குமாரசாமி ராஜா அதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இது சென்னை ஒட்டி இருக்கிற சில பள்ளிகளில் இந்த இது மாதிரியான ஒரு முறை அமல்படுத்தப்பட்டது. அதாவது தொழிற்கல்வியையும் சேர்த்து பயில்ற மாதிரி இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றத ஒரு 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 சின்ன சிறு குறிப்பாக நான் இதை உங்களுக்கு நினைவூட்டுறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது அன்றைக்கு இருந்த ஒரு கல்வி தேவைன்றது வந்து ட்ராப் அவுட்ஸ் நிறையா இருந்தாங்க. அதாவது இடைநிற்றல்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இன்றைக்கே அது பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இதுக்கு தனியாக செலவு பண்ணுறாங்க. என்னென்னா மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வர்றது. இப்போது தனியார் பள்ளிகளில் மிகப்பெரிய கட்டணங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு வகை. இன்னும் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் மாணவர்களை வர வைப்பதற்காக அரசு பெரும் பிரயத்தனங்களையும் சிரமங்களையும் மேற்கொண்டுட்ருக்கு. அந்த வரக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிக்கு அவங்க முறையாக வரணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து இப்போது நடிகர் திரு சிவகுமார் அவர்கள் தங்களுடைய பல நேர்காணலில் சொல்லுவார், நான் 1வது படிக்கும்பொழுது ₹1 கட்டினேன் மாதந்தோறும், அதேமாதிரி 2வது படிக்கும்போது ₹2 கட்டினேன், 3வது படிக்கும்போது ₹3 கட்டினேன். இப்படி அவங்க மாணவர்களே
அரசு பள்ளிகளிலே பணம் கொடுத்து தான் படித்தாங்க. அப்போ இந்த 52ல் என்னென்னா ஸ்கூல்ஸ் அதிகமாக இல்லை, டீச்சர்ஸ் அதிகமாக இல்லை. அப்போது அவங்க வந்து முழுமையாக மாணவர்கள் வந்து இப்போ 6, 7, 8ன்னு ஒரு ஃபாரம்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது அவங்கள எங்கே உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுன்றது கஷ்டம் இருந்தது. அதனால் ஒரு 3 மணி நேரம் அந்த கல்வியை வந்து ஒருத்தருக்கும் கொடுத்துட்டு அந்த இன்னொரு ஷிஃப்ட் வர வைக்கிறது, அதே டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது. அவர்களுக்கு ஏதோ ஒரு 10 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கூடுதல் தொகை. அப்போ மொத்தமாகவே அவர்களுடைய ஊதியம்னா 40 ரூபா 50 ரூபா இருந்துச்சு, ஒரு 10 ரூபா சேர்த்து தரலான்ற மாதிரி ஒரு திட்டமும், அதே பள்ளி அதே வகுப்பறை அதே கட்டடங்களை கொண்டு ஒரு 2 ஷிஃப்டாக யூஸ் பண்ணலாம். அப்போ மிச்ச நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த இதுக்கு தான் அவங்க பேரண்ட்டுக்கான ஒரு உதவி செய்கிறது, அவங்கக்கிட்டே போய் இவங்க வந்து தொழிலை கற்றுக்கிறது. பெண்களாக இருந்துச்சுன்னா அப்போ பெண் கல்வியே பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதில் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது முதல்ல அன்றைக்கி வந்து உண்மையிலே எதிர்த்தது வந்து வரலாற்று கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்த்து. அன்றைக்கி அவங்க ரொம்ப வலுவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரியார் உட்பட அண்ணாதுரை உட்பட அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இதை பேசி, அவரும் திரு ராஜாஜி அவர்களும் இது குறித்து ரொம்ப உறுதியான நிலைப்பாடு கொண்டிருந்தார். சொந்த கட்சியினுடைய இதையோ அவர் கலந்து ஆலோசிக்கலை. இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய பின்னணிகளெல்லாம் கொண்டு தான் அன்றைக்கு மூத்த தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் அவருமே அதை எதிர்த்தார். அதனால் அதற்கு பிறகு காமராஜர் வரும் பொழுது 54ல் பிறகு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடன் இந்த திட்டத்தை வந்து அவர் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அது வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறார், இந்த குலக்கல்வி திட்டம்னு. அதற்கு பிறகு இதில் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு பின்னால் கல்விக்கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவோம். இந்த கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதாவது மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறது, அந்த படிக்க வைக்கிற மாணவர்களை வந்து முழுமையாக இடைநிற்றல் இல்லாமல் அவங்கள வந்து கல்வியை வந்து தொடர வைக்கணும். இதுக்கு தான் காமராஜர் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் அவர் வந்து உணவு போட்டார். அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த ஃபீஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் உதவிகள் இந்த மாதிரி தனியார் சார்ந்த அன்றைக்கி பணம் இல்லை. அவர் வந்து இன்னும் பார்த்தோம்னா அந்த உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தும் போது கூட அவர் கையில் அரசாங்க கஜாவில் பணம் இல்லாதனால ஒரு பிடி திட்டம்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிடி அரிசி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணி அந்த ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணார். ஏன்னா இது ஆச்சரியப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் கேட்டாங்க. இது ஒரு பெரிய வரலாறு. அதனால் அந்த கல்வியில் வந்து முறையாக போதுமான கட்டிடங்கள், இருப்பிட வசதி, ஆசிரியர்கள் வசதி இதெல்லாம் இல்லாதனால ஷிஃப்ட் மெத்தடில் வந்து ராஜாஜி அமல்படுத்தினார். அந்த அமல்படுத்துவதில் வந்து ஒரு மத்திய அரசு பணமின்மை இது காரணமாக அவர் அமல்படுத்தும் போது அவருக்கு வேறு வழி இல்லை. அந்த மிச்ச நேரத்தை மாணவர்களை எப்படி பயன்படுத்துன்றதில் அவரும் போய் வீட்டில் படிக்கட்டும், வீட்டில் கற்றுக்கொள்ளட்டும், அங்கே இருக்கிற புது கட்டிடங்கள் எல்லாம் போய் வேலை செய்யட்டும். இது அவர் ராஜாஜி சொன்னது வந்து மிகப்பெரிய அளவில் அது எதிர்ப்புக்குள்ளாயிடுச்சு. இப்போது இந்த பிஎம் ஸ்கீம், பிஎம் விஸ்வகர்மா, இப்பொழுது இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமும் இந்த குலக்கல்வி, அதாவது தொடர்ந்து ஒருத்தரை வந்து அதே தொழிலை செய்ய வைப்பது அப்படின்றது திராவிட பாரம்பரிய ஊறியவர்களுக்கும் இங்கே தமிழ் மண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஆமாம் அடுத்தடுத்த தலைமுறையை அதே தொழிலை செய்ய வைப்பது. அப்போ இதே வந்து ஒரு மருத்துவரோ ஒரு வழக்கறிஞர்களோ அதை செய்ய வைப்பது அப்படின்றது அது வந்து ஒரு உயர்ந்த பணியாக கருதப்படுகிறது. இந்த பணிகள் வந்து அவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் செய்கிறாங்க, கல்வி அறிவு இல்லாதனால அவங்க செய்கிறாங்க. கைவினை கலைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாரம்பரிய சிலதெல்லாம் வந்து இந்த மாலை கோர்த்தல் அப்படின்லாம் அந்த தொழிலில் வந்து 18 கைவினை கலைஞர்கள்லாம் அதுலேயும் ஒருத்தரை செய்கிறாங்க. சில வித்தைகள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் அதை வந்து செய்ய முடியும் அப்படின்ற நினைப்பில் விஸ்வகர்மா அப்படின்னு வந்து ஒரு பெரிய கட்டடக்கலை நிறுவனர் ராமாயணத்தில் வரும், இலங்கை அவர் தான் நிர்ணயிப்பார். அதே மாதிரி அங்கே அந்த ஆஞ்சநேயர் போய் அந்த இதோ இலங்கையை வந்து நிர்மூலமாக்கும் போதும் வந்து விஸ்வகர்மா இந்த மாதிரியான அவர் ஒரு பெரிய தேவலோக தச்சன், அவர் தான் வந்து இது உருவாக்குவார். அப்போ ஒரு கிரியேட்டர், அந்த கிரியேட்டர் பேரில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்து தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பொற்கொள்ளர்கள்ன்ற ஒரு வகையில் வந்து விஸ்வகர்மான்னு ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. அதனால் இது குழப்பங்கள்லாம் அவங்க ஒன்று நினச்சி செய்யலாம், இங்கே ஒரு மாதிரியான நினைப்புகள் இந்த மண்ணுக்கான சில பதிவுகள்லாம் இருக்குது, அதையும் தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து இதில் இருக்க குறைகளை களைவதற்கு ஒரு கமிட்டி போடுறேன்னு
மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு குழு அதனால அமைச்சு. அதனால் நாம் வந்து அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த குழு சீக்கிரமாக அதை பற்றி ஆராய்ச்சி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டம் எல்லாத்துக்கும் பயனாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? நிச்சயமாக அப்படி பயன்படுத்தலாம். ஏன்னா 4800 கோடி அப்படின்றது ஒரு சாதாரண தொகை இல்லை. இந்த குலக்கல்வி திட்டத்தை கூட அதில் இருக்கக்கூடிய குறைகளை கழிவதற்கு வந்து ஒரு பர்லேக்கர்னு நினைக்கிறேன், அவர் ஒருத்தரை வச்சு இந்த கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஸ்கீம் கரெக்டாக தான் இருக்குது, இதை சரியாக தான் பண்ணலாம் அப்படின்னு அவர் அறிக்கை விடும்பொழுது அந்த ஸ்கீமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் காலம் கடந்த ஒரு நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு விரைவாக தமிழ்நாடு அரசு முந்தணும். ஏன்னா இங்கே நமக்கு தமிழ்நாடு அரசுக்கும் பிஜேபி அல்லாத ஒரு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, அவர்கள் மிக சரியாக நிதியை பங்கிட்டு தருவதில்லை அப்படின்னு தான். அப்படி இருக்கிற இதில் இயற்கையாக ஒரு வரக்கூடிய நிதியை நாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை தடுத்துக்கிட்டு இருந்தால் நியாயமாக சேரக்கூடியவர்களுக்கு சேராமல் போயிடும். அது விரைந்து முடிவெடுக்கணும். சார், உங்கள் தகவலை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நேயர்களே, இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.